சிலுவையில் திரும்ப இயேசு கிறிஸ்து பேசினதான முதல் வார்த்தைகளை இளன் அவர்கள் நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம சிலுவை பாதையை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த சிலுவையிலையும் இயேசுப்பா அறையப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டாரு. அவர் நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டாரு. அந்த நிலையும் கூட ஏசப்பா கடைசியா நமக்காக என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதல் வார்த்தை லூக்கா 23:34. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஓகேவா? இப்போ இவர்கள் செய்கிறது அறியாதிருக்கிறார்களேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம செய்யற பாவம் நமக்கு தெரியாம இருக்குதா? நம்ம செய்யற தப்பு நமக்கு தெரியாம இருக்குதா? ஆனாலும் ஏசப்பா என்ன சொல்றாரு? நம்ம தெரிஞ்சேதான் பண்றோம். இவர்கள் என்ன சொல்றாங்க? அறியாம செய்கிறாங்க. நம்ம செய்யற பாவம் நமக்கு தெரிஞ்சேதான் நம்ம பண்றோம். ஆனா நம்மளுடைய வீரர்களுக்கு நித்தம் என்ன பண்றாரு? ஏசப்பா நம்ம பாவத்தை மன்னிக்கிறாரு. சரி, அந்த டைட்டில் விட்டு நமக்கு முதல் லைன், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். மன்னிப்புங்கிறது என்னது? மன்னிப்புங்கிறது எதுக்காக நம்ம மன்னிக்கிறோம்? அந்த இடத்துல நமக்கு சமாதானம் வரணும், அமைதியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம மன்னிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஏசப்பா யார் யாரெல்லாம் மன்னிச்சிருக்காங்கன்றத பார்ப்போம். ஏசாயா 53:12. அவர் தம் ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் யாருக்காக மன்னித்தாரு? அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டார். ஃபர்ஸ்ட் யாருக்காக வேண்டிக் கொள்றாரா? அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்கிறார். மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை செய்யுங்கள், உங்களை சகிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களாகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் யாருக்காக வேண்டிக் கொள்ளணுமா? அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்ளணுமா? பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்மள அடுத்தவங்க ஏதாவது சொல்லிட்டாலே ஏதாவது சொல்லிடுவோம். நம்ம என்ன ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு நமக்கு கஷ்டப்படுத்துறவங்க, துன்பப்படுத்துறவங்க, துரோகம் பண்றவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணணும்ன்றத சொல்றாரு ஏசப்பா. அடுத்தது மத்தேயு 18:21-22. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன். முதலாவது நம்ம என்ன, யாரோட பாவத்தை மன்னிக்கணுமா? நம்மளோட கூட பிறந்தவங்களோட சகோதரர் செய்யற பாவத்தை, நமக்கு ஏதாவது தப்பு துரோகம் பண்ணியிருந்தாலும் நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு உறவினர்கள், நமக்கு நம்மளுடைய உறவினர்கள் ஏதாவது பாவம் செஞ்சிருந்தாலும், நமக்கு விரோதமா ஏதாவது பேசினாங்களோ, முதலாவது நமக்கு சொந்தக்காரங்களோட உள்ள பாவங்களை மன்னிச்சு நம்மளோட ஏற்றுக்கிறதுக்கான பக்குவத்தை கொண்டு வரணும். அதுக்கப்புறமே தான் நமக்கு யாரும் தெரியாதவங்களுடைய பாவத்தை நம்மளால மன்னிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்பட்டவங்க, தெரிஞ்சவங்களுடைய பாவத்தை மன்னிச்சாதான், யாருமே தெரியாம நமக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருந்தாங்களோ, தப்பு பண்ணாங்களோ, அவங்கள நம்ம மன்னிக்க முடியும். அடுத்து மத்தேயு 18:35. நீங்களும் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். நம்ம என்ன பண்ணுவோம்? உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு நம்ம என்ன பண்ணுவோம்? பேசுவோம். அந்த மாதிரி இல்லாம மனப்பூர்வமா நம்ம என்ன பண்ணணுமா? மன்னிக்கணுமா? யாரு? ஃபர்ஸ்ட் முதலாவது சகோதரனுடைய பாவத்தை மனப்பூர்வமா மன்னிச்சாதான் அடுத்தவங்களுடைய தெரியாதவங்க பண்ற துரோகத்தை, அக்கம் பக்கத்துல அவங்க நமக்கு இப்படி செஞ்சுட்டாங்களேன்ற ஒரு
எண்ணம் இல்லாம ஃப்ரீயா இருக்க முடியும்ன்றத சொல்றாங்க ஏசப்பா. அப்படி நம்ம மன்னிச்சாதான் நம்ம செய்யற பாவத்தை என்ன பண்ணுவாராம், பரமபிதா வந்து மன்னிப்பார். அப்படி இல்லைன்னா நம்மளையே வந்து ஏசப்பா வந்து மன்னிக்க மாட்டாங்க. அடுத்து கொலேசியர் 3:13, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். என்ன பண்ணுமா, ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு ஏசப்பா சொல்லிருக்காங்க. அடுத்து யாத்ராகமம் 34:7, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறார். என்ன 1000 தலைமுறைக்கும் ஏசப்பா என்ன பண்றாங்க, அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் பாவங்களையும் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். ஓகே, ஆமென். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். 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 சிலுவையின் அன்பை ஊற்றுமையா, மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. சிலுவையின் அன்பை ஊற்றுமையா, மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. எரித்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன், சபித்தோரை மன்னிக்கிறேன், சத்துருவை மன்னிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். துன்பங்கள் தந்தோரை மன்னிக்கிறேன், துரோகங்கள் செய்தோரை மன்னிக்கிறேன். துன்பங்கள் தந்தோரை மன்னிக்கிறேன், துரோகங்கள் செய்தோரை மன்னிக்கிறேன். பகைத்தவரை மன்னிக்கிறேன், பல முறைகள் மன்னிக்கிறேன். பகைத்தவரை மன்னிக்கிறேன், பல முறைகள் மன்னிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். நாம் அனைவரும் நமக்கு விரோதமாய் பேசினவர்களை நம்ம மன்னிப்போம். நம்ம மன்னிக்கும் இதயம் தாங்க ஏசப்பால் நம்ம ஏசப்பாவுக்கு பிரேயர் பண்ணுவோம். நம்ம முழுவதுமா நம்மளுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்போம். நம்மளை முழுவதுமா ஏசப்பாவை ஒப்பு கொடுப்போம். அவர் எல்லாமே பார்த்துக்குவாரு. ஆமென். ஸ்தோத்திரம்.